அல்லேலுயா, அல்லேலுயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாயிருக்கும். ஆகவே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம உபவாச நாளை நாம அனுசரித்து வருகிறோம். உண்மையாலுமே அந்த உபவாச நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த உபவாச நாள் நம்ம கடைபிடிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தீராத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு தீர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேற எதுனாலும் போகாதுன்னு சொல்லி, அதனால நம்ம அந்த உபவாச நாளை நம்ம கடைப்பிடிப்பா. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார். நம்மளுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஆனால் அந்த வேலைகளெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும்போது உண்மையாலுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாது எட்டாவது பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம ஆரம்பிப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தரலும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றுமெங்கள் நெஞ்சை விட்டு வாகனத்தாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன்,
ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொன்னா நம்முடைய சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஒரு பண்டகசாலையில திறக்கணும்னு சொன்னா இந்த சாவியாகிய ஜெபத்தை போட்டா தான் அங்க திறக்கும். ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஜெபமே ஜீவன் ஜெபமே ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபமே ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அதனால ஜெபத்தை நம்ம அதிகமாக நம்ம தனிமையிலும் ஜெபம் பண்ண வேண்டும், 4 பேர்த்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியாக கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு 18ஆம் சங்கீதத்துல தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடின பாட்டு. அப்ப தாவீது எத்தனையோ சிக்கல்ல எத்தனையோ விதமான யுத்தங்களை சந்தித்து எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கண்ணீர் கவலைகள் எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து அவர் விடுதலை ஆன உடனே இந்த சங்கீதத்தை பாடுகிறார். எப்படி பாடுறார்னு கேட்டீங்கன்னா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே உம் இடத்துல நான் அன்பு கூறுற ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளும் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நீங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணும். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிகரும் என் தேவனும் என் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறீர். எப்படியெல்லாம் பாடுறாரு பாருங்க. ஆண்டவர் அப்படியா நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நீ பெரியவர், உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், அற்புதமானவர், என்னுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியா நம்ம மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்துகிறார், நம்மளை கனப்படுத்துகிறார், நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். நம்ம ஆலயத்துக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கணும். பாடல்களை நல்லா பாடணும், ஜெபிக்கணும். அப்படியா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்னவா வரார்? அவர் கண்மலையாய் வரார். என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் தாவீது 46ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், தேவன் எனக்கு அடைக்கலமும், தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக. இந்த 46ஆம் சங்கீதத்தை எடுத்து வச்சு படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தே போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலமே தேவனதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்திரது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இந்த சங்கீதம் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஆனா இந்த சங்கீதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும். தேவன் நமக்கு, ஆண்டவர் எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருக்கிறீங்க, எனக்கு பலனா இருக்கிறீங்க, பலன் இல்லாத நேரத்தில் எனக்கு பலனை கொடுக்கிறது தேவனா இருக்கிறீங்க, எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூட இருக்கிறீங்க. அவர் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எதிராளிகள் நம்மளுக்கு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் நம்மளை சூழ்ந்து வந்திருந்தாலும் சரி, அவரை நம்ம இந்த வேத வசனங்களை எல்லாம் சொல்லி நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமா இருக்கிறார். நம்மளுக்கு உலகத்துல எத்தனையோ துணையை தேடிட்டு இருக்கிறோம். அந்த துணையெல்லாம் நடுவில் வரும், நடுவில் போயிடும். அதெல்லாம் கடைசி வரைக்கும் வராது. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம கூட இருக்கிற துணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். வேற யாரையும் நம்ப முடியாது. எல்லாம் இன்னைக்கு நான் நல்லா நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம், வாக்கு கொடுத்தவங்களாம் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம உறுதியாக பிடிக்கும் போது ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த சங்கீதம் அழகா சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்து அனுகூலமா. பூமியே நிலை மாறினாலும் சரி. ஆமா, பூமி இப்ப பார்க்கும்போது இப்ப நம்ம நான் இந்த இதுல பார்ப்பேன், இந்த புயலை பத்தி பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புயல் அங்க வந்துடுச்சு, இன்னைக்கு இங்க வந்துடுச்சு, இன்னைக்கு அங்க நல்லா மழை பெய்யுது, இங்க நல்லா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி. ஆனா நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, ஒரு ஆராய்ச்சியில பார்த்துட்டு அவங்களுடைய ஞானத்துல எல்லாம் அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, சொல்லாததான் நடக்குது. ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அதுதான் இந்த பூமியில நடக்குது. பாருங்க, இன்னைக்கு இந்த 2-3 நாள் நல்ல கடுமையான மழைன்னு சொன்னா கடுமையான வெயில் அடிக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னா எல்லாம் தாறுமாறாயிட்டு இருக்குது. ஆனா என்னதான் தாறுமாறானாலும் ஆண்டவரை தேடுபவர்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, குடும்பத்துல கப்பலே கமுந்து போனாலும் சரி, குடும்பமே ஒண்ணுமில்லாலும் சரி, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளை எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறது என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கலையே, ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கலையே, அதிகால ஜெபத்தை ஏறெடுக்கலையேன்னு சொல்லி தான் நம்ம கவலை பண்ணணும். இது நம்ம செஞ்சிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ரைட் போட்டுருவார். நம்ம எல்லாத்தையுமே வெற்றி போட்டுட்டோம்னு அர்த்தம். நம்ம இதில் நம்ம கோட்டை கட்டி இதில் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி இதை நம்ம செய்யலை, இந்த நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யலைன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். அப்புறம் ஜலங்கள் பொங்கி கடைசியில் எல்லாம் என்ன ஒன்றா ஜலப்பிரளயம்லாம் வரும். கடைசியில் வெயில் என்ன எண்ணெய்க்கு அடிக்காத வெயில் அடிக்கும், எண்ணெய்க்கு அடிக்காத புயல் வரும், வீட்டுக்குள்ளே போகுது, எல்லாத்துக்குள்ளே போகுது. கடைசியில் என்ன பண்ணு, நம்ம மனசுக்குள்ளே போது நம்மளையும் கோளாறு பண்ணி நம்மளை வாழ விடாமல் பண்ணிடும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து கொடுப்பார். பக்கத்து வயலில் மழை பெய்யாது, உன் வயலில் மழை பெய்யும். பக்கத்து வீட்டில் பசியாக இருப்பாங்க, உன் வீட்டில் நீ சாப்பிட்டு உட்காந்துருப்ப. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. அதனால அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை தேடணும், அவர் பிள்ளைகளாக இருக்கணும், அவருடைய சிந்தனையாக இருக்கணும், அவருடைய பேச்சுவார்த்தையாக இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் அவர் குறித்து தான் நம்ம பேசிகிட்டே இருக்கணும். உலக பிரகாரமான காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது.
ஆண்டவர் குறித்து பேசணும்னா என்னை குறித்து பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடனே நம்மளை வந்து உயர்த்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய பாடு மரணங்களை குறித்து, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தெல்லாம் நம்ம பேசணும். ஆண்டவர் நம்மளுக்காக இப்படி மரித்தார், இப்படித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், அவர் எங்கோடு இருக்கிறார், உங்களோடையும் இருப்பார் அப்படின்னால நம்ம சொல்லிட்டு பேசிட்டு இருக்கணும். தேவையில்லாத காரியத்தை பேசி அவங்களையும் கெடுத்து நம்மளும் கெட்டு அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அதனால அப்படியா இருக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் ஒரு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதன் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். எது வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு அவருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நம்ம நினைப்போம் இவன் தான் நம்மளுக்கு சோறு போடுவான், இவன் தான் நம்ம கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில் ஆகாதுங்கிற தள்ளிட கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிரும். நம்ம யாரு இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான், இவன் நம்மளை கவனிக்க மாட்டான். இப்ப ரெண்டு பசங்க நம்ம வீட்டுல பிறந்தன்னு சொன்னா அந்த 2 பசங்களை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இவன் தான் நம்மளை கவனிப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம யாரை நம்பிட்டு இருக்கிறோமோ அவன் கவனிக்க மாட்டான். கடைசியில வந்து நம்ம நம்பாதவன் தான் கடைசியில் என்ன பண்ணுவான், நம்ம சாக வரைக்கும் கூட இருந்து நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து நம்மளை கடைசி வரைக்கும் பார்ப்பான். அல்லேலூயா. அதனால வந்து என்னுடைய குடும்பத்தில் அப்படித்தான். ஆமா, கடைசியில் எங்க வீட்டில் 2 பேர். ஆனா நான் எங்க அம்மா வந்து என் தம்பி தான் பிடிக்கும், என் தம்பி தான் நல்லா நேசிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் அவனை தான் கடைசி வரைக்கும் நம்பிடுது. ஆனால் கடைசிக்கு சாக போகும்போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன். 1 மாசமா நான் தான் கொண்டு அவனுக்கு எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அவனைத்தான் நம்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்களா எல்லாம் மாறுதல் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு இருந்தாங்க, இவனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு இருந்தாங்க. கடைசி சாகிறதுக்கு 4 நாள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்யறதுங்க? நான் செய்யறதில்ல. நான் எங்க பிடிச்ச நான் வந்து ஆணி வேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்போது ஆணி வேற இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவில்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் நினைக்கிறது நடக்கும். ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நினைப்பார். நம்மளுக்கு என்னதான் நம்மளை பற்றி என்னதான் நம்மளை வந்து என்னதான் நம்மளுக்கு விரோதமாக என்னதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்தோம்னா, ஆண்டவரை தேடிட்டு இருந்தோம்னா, ஆண்டவருக்கு முக்கியம் கொடுத்தோம், மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருந்தோம்னா போதும். நம்ம காரியத்தை ஆண்டவர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதில் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்போ அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படிதான் அநேக வியாதிகள் வந்துச்சு. ஆண்டவரை தான் தேடணும், முக்கியம் ஆண்டவருக்கு தான் முக்கியம் கொடுத்து ஆண்டவருக்கு தான் முழங்கால் போட்டோம். ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து இன்னைக்கும் வந்து சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், பயப்படாதே நான் உன்னுடைய இருக்கிறேன்றார், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி சொல்ற. இந்த வசனம் என்ன ஆண்டவரே பொய்யா? எனக்கு நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவனுக்கு சகாயம். அப்போ நம்ம அதிகாலையில் ஆண்டவர் நம்மளுக்கு சகாயம் பண்ண நம்ம எப்படி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 8 மணிக்கு எந்திரிக்கணுமா? காலையில் எந்திரிச்சு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். சூரியன் மேலே வர்றதுக்கு முன்னால் நம்ம ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, எங்கே போனாலும் என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை முற்றிலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதிகாலை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த நாள் பூரா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார்.
எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூடயே இருந்து நமக்கு முடியாத காரியங்களை ஆண்டவர் முடிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதனால ஆண்டவரே பெரியவரா இருக்கிறார். அது நதிகள் தேவனுடைய இந்த நகரத்தையும் உன்னதமானபடி பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவுகிறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம மையமாய் வைக்க வேண்டும். வாழ்க்கையில் அவர் தான் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அநேக நன்மைகளை நம்ம சுதந்திரிப்போம். நம்மளால முடியாத காரியத்தை, நம்மளால ஜெயம் முடிக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் எல்லாம் நன்மைகள், எல்லா தோல்வியில நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கு. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் சகாயம் பண்ற நேரம், நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்மளை கனப்படுத்துகிற நேரம் அதிகாலையில். அதனால அதிகாலையில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தட்டு அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பூமியே உருகி போனாலும் சரி, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு என்ற நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதான் இந்த சங்கீதத்துல சங்கீதம் 18 இந்த சொல்லுது. படிங்க 2ஆம் வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அடுத்த வசனம் பாருங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடு. அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. என்ன பயப்படுத்தினாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்புனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுக. உன் வழியெல்லாம் உன்னை தேவதூர் காவல் புரிவார்கள். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தையெல்லாம் நம்ம 91 சங்கீதத்தையெல்லாம் நம்ம மனப்பாடமாக இறுதியத்தில் வச்சுருந்தா அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை நேரத்தில் அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே அந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. உடனே நம்மளுக்கு அது அப்படியே பலிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் மரணக்கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, துற்று பிரகாரம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஆமா, பாதாள கட்டுகள் என்ன வந்தாலும் சரி, அவன் நம்மளை கைவிடவே மாட்டான். அவன் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவனை நோக்கி தான் கூப்பிடணும். ஏதோ இந்த மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்வான், இந்த மனுஷன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் நம்மளுக்கு இதாக இருப்பான் அப்படின்னெல்லாம் நம்ம மனுஷனை நம்பி போகக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தரை பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆமாம், எந்த மனுஷனும் நம்பக்கூடாது. அதனால எல்லாம் மனுஷன் மாம்சமான மனுஷன் என்ன வேணா பேசுவோம். எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணா பேசும். இன்னைக்கு ஒன்று பேசு, நாளைக்கு ஒன்று பேசு, நாளான்னைக்கு ஒன்று பேசு. அதுக்கு எலும்பே இல்லை. நம்ம எப்படி எப்படி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மனுஷனை நம்பக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்பும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆக எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நம்ம ஆலயத்துக்கு ஆண்டவரே நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும். அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணும்? தனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி மனங்கசந்து அழுதான். ஆலயத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை பார்க்க மாட்டீரா, என்னுடைய கவலைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வேதனையோடு கண்ணீரோடு அந்த நேரத்தில் அண்ணாள் என்ன பண்ணுறா, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு நான் தேவாலயத்தில் விட்டுருவேன், எனக்கு இந்த நிந்தை மாறணும் அப்படின்னு சொல்லி அப்படியா தன்னுடைய மனசை அப்படியே ஊற்றிட்டாளாம். ஊற்றி ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய மனம் கசந்து அழுகிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய உலகத்திலே இருக்கிற எல்லா குழந்தைகளை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சாதாரணமான தீர்க்கதரிசி இல்லை, இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஆண்டவன் நம்ம எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். முடியாத காரியத்தை முடிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் எழும்புனான். எழும்பி என்ன பண்ண எல்லாம் நம்ம எல்லாம் இவனுடைய எல்லா விதமான இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் எழும்புனான். கடைசியில் ஆமான நிலைமை என்னாச்சு? ஆமான நிலைமை கடைசியில் அவன் ஒன்றுக்கு இல்லாமல் போயிட்டான். கடைசியில் மொர்தெகாய் தான் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துக்கு வராங்க. அதனால எல்லாமே ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அவரை நம்பி நம்ம போகும்போது ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள். நம்ம தான் நம்மளுக்கு நல்ல திறமை இருக்குது, பணம் இருக்குது, நம்மளுக்கு சொத்து சோகம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு நடக்காது. ஒரு வியாதி கொண்டு விட்டுட்டாருன்னா போச்சு, முடிஞ்சது. நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய ஆட்டமாட்டமெல்லாம் அடங்கி போகுது. ஒரு வியாதி வந்தா போகுது. அதனால ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், உயர்ந்தவராயிருக்கிறார். அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியும். நம்ம தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அப்படியே அர்ப்பணிச்சு கீழே இறங்கிடுவோம். அதனால இதில் மீகா 6:8 என்ன சொல்லுதுன்னா, எடுத்து படிமா. தாழ்மையை தவிர நான் எதை உனக்கு எடுத்து கேட்கிறேங்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிந்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். யார் கேட்கிறாரு? கர்த்தர் கேட்கிறாரு, மனுஷன் கேட்கல. மனத்தாழ்மையை தவிர உன்னிடத்துல நான் எதை கேட்கிறேன்? மனத்தாழ்மையா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம அப்படியே இறங்கிட்டோன்னு சொன்னா நம்ம எல்லாத்துலயுமே நம்ம வெற்றி பெற்றுட்டோன்னு அர்த்தம். அதை கேட்கிறாரு ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம நம்முடைய கோபத்தை முன்னால் விடக்கூடாது, நம்ம வைராக்கியத்தை விடக்கூடாது, எதையுமே சும்மா தேவையில்லாத காரியத்தெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில் தான் நம்ம வைராக்கியமாக இருக்கணும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எப்படி ஆண்டவர்கிட்ட எப்படி வைராக்கியமாக இருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வைராக்கியமான ஜீவியத்தை செய்யணும். கிறிஸ்துவ ஜீவனை சாதாரண ஜீவன் கிடையாது, ஜெயமுள்ள ஜீவியம், வெற்றியுள்ள ஜீவியம். அதனால் ஆண்டவர் சகலத்தையும் இந்த உலகத்தில் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரை தான் நம்பணும், அவரை தான் தேடணும், அவரை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா போதும், ஆண்டவர் சகலத்தையும் கொடுக்க தேவனாக இருக்கிறார். சகலத்தையும் நம்ம இந்த பூமியில் எல்லாத்தையும் நம்மளுக்கு சமாதானம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா அநேகத்தின் மேல் ஆண்டவர் நம்மளை அதிகாரியாய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு 18:5 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுவதில் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருடைய அவருடைய இதயத்துக்கு போயிடுச்சு, அவருடைய செவிக்குள்ள போயிடுச்சு. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், நாளான்னைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு உனக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளான்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். நாளை குறித்து கவலைப்படாத, நாளைய தினம் அது என்னுடையதுன்ட்டாரு.
அதுக்குதான் உதாரணமா சொல்லிட்டார், பறவையை பாரு, காட்டு புஷ்பங்களை எல்லாம் பாரு, அதையெல்லாம் விதைக்குதா, அறுக்குதா, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்குதா, அதை பிழைப்பூட்டுகிற தேவன் உன்னை என்ன பிழைப்பூட்டிருக்கு அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார். அதனால ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கணும், ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் செய்து நம் வாழ்க்கையில பெரிய காரியம். 18ஆம் வசனம், ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் ஆபத்து நாளிலே, ஆமா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கின் தப்பிப்பார், தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார். இப்படி சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமான கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்துக்கு ஆண்டவனை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன் மட்டுமல்ல, நம்ம இருளையெல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நம்ம என்ன ஜெபம் பண்ணலன்னா, வேத வாசிக்கலைன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவர் தேவையில்லைன்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம துரோகம் பண்றோம். சங்கீதக்காரர் அதெல்லாம் கரெக்டா செஞ்சதுனால நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினதில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. நம்ம ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, சுகத்தோடு வச்சிருக்கிறாரு, பலத்தோடு வச்சிருக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா அவருக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்வார். அதனாலதான் தாவீது நன்றி உள்ளவராக இருந்ததுனாலதான் ஆண்டவர் ஒரு ஆடை வச்சுட்டு இருந்தார். அந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அரசனாய் மாற்றி சிங்காசனத்தை உட்கார வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் சிங்காசனத்தில் உட்காருன்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஆண்டவருக்கு நம்ம துரோகம் எதுல பண்றோன்னு ஜெபம் பண்ணல, வேத வாசிக்கல. அதுக்குதான் நான் சொல்றது, நாங்க எல்லாரும் சொல்றது, ஊழியக்காரர்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு வேலை இல்லாம சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். நீங்க இதெல்லாம் பண்ணலீங்களா, ஆண்டவருக்கு துரோகம் பண்றீங்க. தாவீது இதெல்லாம் செஞ்சாரு, அதனால துரோகம் பண்ணினதுன்னு அப்படியே சொல்றாரு, நான் பண்ணினதே இல்லைன்னு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஆண்டவருடைய காய்ச்சல் கரெக்டா இருக்கணும். அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆமா, யாரு நல்லவங்க இல்ல, எல்லாம் மனசெல்லாம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது. ஆனா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட நான் பயந்திருந்தேன்ங்கிறாரு. அதான் அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். என்னதான் நம்ம கிட்ட இந்த கெட்ட சுபாவம் இருந்தாலும் கூட ஆண்டவர் சன்னிதியில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவருக்கு பயந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பயந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர்றார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு பயந்திருக்கு. ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். அப்ப நம்ம கை சுத்தமா இருக்கணும், நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும், நம்ம பேச்சு சுத்தமா இருக்கணும், எல்லாமே சுத்தமா இருக்கணும். அதான், ஆகையால் கர்த்தர் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்திருக்கிறார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருக்கிறார். புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுமாய் இருக்கிற மாறாகவும் தோன்றுவீர். ஆமா,
ஆண்டவருடைய இப்போ மனுஷங்கிட்ட போய் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டான், நம்மளுக்கு எதிராளியா இருக்கிறான் மனுஷன், நம்மளை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போவீங்க? அட எங்க போவீங்க? 4 பேர் சேர்த்துட்டா போவீங்க? எங்க போவீங்க? உங்களுக்கு ஒரு எதிராளி வந்துட்டான், அடிக்க வந்துட்டான், சரி இவனை ஒரு வழி பண்ணிடலான்ட்டு அவன் வந்துட்டான், நீங்க எங்க போவீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவர்கிட்ட தான் போகும். உலக பிரகாரம் மனுஷன் அவன் என்ன பண்ணுவான்னா, உலகத்தில் 10 பேர்த்த சேர்த்துட்டு, ஏன்னா உனக்கு தான் 10 பேர் இருக்கான், இல்லை நானும் 10 பேர் இருக்கேன்னு கூட்டி அவன் சேர்த்துட்டு அவன் போவான். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரே சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார், அல்லேலூயா. அவர் யுத்த வீரராக இருக்கிறார், அவர் சகலத்தை இருக்கிறார். அதனால வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணுறான்? நம்ம வந்து அவன் எதிராக வந்துட்டான்னு வைங்க, வந்துட்டான் நம்ம இது பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆண்டவரே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டான்னு எங்கே போவோம்? மனுஷன் வந்து நம்மளுக்கு ஒன்று பண்ணுறான், நம்மளுக்கு விரோதியாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்துடுறோம். ஆண்டவர் நம்மளுக்கு விரோதி ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஆணி வேராகி ஆண்டவரை பிடிச்சிக்கணும், அல்லேலூயா. அவரை பிடிச்சிட்டோம்னா என்றைக்குமே ஜெயம்தான், என்றைக்குமே வெற்றி தான். மனுஷன் வந்து மனுஷனுடைய காரியம் நம்ம வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயம் பண்ணி ஜெயம் பெற்றுருவோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆண்டவரே நம்மளுக்கு எதிர்ப்பாயிட்டாருன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். அதனால வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து சரியா இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார், அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல உபவாச நாள் காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஓய்வு நாளை அனுசரிக்க கிருபை செஞ்சீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம். இப்படி ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் படிக்க, தியானிக்க, கேட்க கிருபை செஞ்சீங்க. அப்படி ஆண்டவரே சோத்திரம், பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி ஆண்டவரே சோதனை இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெரியோரையும் சிறிய ஆசீர்வதிங்க ஆண்டவரே சோதரி. இயேசு கிறிஸ்துவின் பரம்பிதாவே, ஆமென்.